இன்னைக்கு நம்ம செம்பருத்தி செடியில இது பார்த்தோம், வெள்ளைப்பூச்சி. இப்போ எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா மழை வர பெஞ்சினே இருக்குது. நான் ஸ்ப்ரேயர் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் கீழே. அதுவும் பண்ண முடியறதில்ல, மழை பெஞ்சினே இருக்குது. எப்படி ஸ்ப்ரே பண்ண முடியும்? பாருங்க, ஒரு பூ பூத்துருக்குது. கிள்ளிட்டா இந்த பாருங்க, பூ ஃபுல்லா பூத்து தண்ணியில, மழை தண்ணியில நனைஞ்சே போயிட்டு இருக்குது. பழம் தழை செடியில வந்து கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு புது துளிர், எவ்வளவு அழகா வந்துருக்குது பாருங்க. விட்டோம், அதுல பாருங்க எவ்வளவு புது துளிருங்க வந்திருக்குது. ஒரு ஒரு கிளையிலையும் ஒரு கிளையில நான் ஒடிச்சு விட்டேன். இத்தனைக்கும் கத்திரிக்காயில கூட கட் பண்ணல. இந்த ஒரு கிளையில 3 4 வந்திருக்குது. இதெல்லாம் எதனால? நம்ம கொடுக்குற அந்த உரம், நம்ம ரெடி பண்ற அந்த கம்போஸ்ட், வீட்டிலேயே ரெடி பண்ற காய்கறி தோல்ல இருந்து ரெடி பண்ற அந்த கம்போஸ்ட்ல தான் இவ்வளவு சத்து கிடைக்குது. நம்ம செடி, நம்ம எந்த செடி வச்சாலும் காஞ்சு போகாம வந்துடுதுனாக்கா, நம்ம அந்த உரம் வந்து அது தண்ணியில கலந்து ஊத்துறோம், செடி கலந்து செடி வைக்கிறோம். அதனாலதான் இதுல இருந்து தான் நம்ம நேத்து 3 கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம்.